நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் நம்ம பிள்ளைய தேவைய விட்டு போய்க்கிறான்னு அப்படியே வந்து குளத்துக்கிறான் பிள்ளை இறக்க மாட்டேன் சூத்துக்கு நீங்க போன குடும்பம் பலப்பாட்ட குடும்பம் குடும்பத்துல விடக்கூடாது கூட்டாது அவங்களை பிரிக்கிறேன் சந்தோஷமா இருக்கிற நம்முடைய இடத்துல யாரு வந்திருப்பது என்று தெரியவில்லையே. வந்தது மட்டும் இல்லாமல் என்ன எட்டு வதிக்கிறாங்கன்னா யாருக்கு பார்த்துருவாங்க. உன்னை எட்டு வச்சு காலுக்கு ஓடிக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வருவேன். வேணாம் அவங்களுக்கு என்ன வியாதி இருக்குமோ ஆமா அந்த வியாதி மட்டும் தொட்டி கூடாது. ஐயோ ஒரு டீப்ல வச்சிருக்கீங்க நீ போவாத உன்னை எட்டு வச்சு காலுக்கு நான் ஓடிக்கிறேன். வந்து உமா கால் ஓடியா அப்படியே கணிகர் வீதி என்றால் விலை மாதர்கள் வசிக்கக்கூடிய வீதி. இந்த வீதியில உங்க பாதம் படலாம். விலை மாதர்கள் இல்ல படம் வச்சிட்டியே என் பாதம் படம் வச்சிட்டியே. நான் சுத்தி வயசுல ஏன் பேசுறேன் சாத்தாவா தேவடியா வீட்டுல என்ன வேலை தேவடியா வீட்டுல என்ன வேலை தேவடியால் வீடு என்று கொச்சியாக பேசாரு. அதற்கென்று மகத்துவமே இருக்கிறது. அதுக்கு வேற மகத்துவம் இருக்குதா? தேவடியா வீட்டுக்கு வந்து மகத்துவம் தேவடியால மகத்துவம் தேவர்க்கெல்லாம் அடியார் தேவர்க்கெல்லாம் அடியார் தேவடியால் 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 சொல்லி உழவு சண்டையில வந்து தேவடியால முடிச்சது. பாத்தியாரா தத்துவத்தை பாத்தியா வெளிநாட்டுக்கு போனது பட்ட படி வந்துல்ல பட்டல அது வருதா ஏம்மா தத்துவலாம் பேசுறாமா நம்ம தேவடியா கிட்ட அவள பவர் ஏத்துறான் இல்ல பாத்தாரு வடையில வெச்ச வயல வடையில வெச்ச ஒரு மகன் நகர்வலம் சென்றிருக்கிறான் என்றால் சென்ற மகன் எப்போது திரும்பி வருவான் என்று தாய் விழுந்து வடிவைத்து காத்துக் கொண்டிருக்கணும். ஆனா மகன் எப்ப முன்ன போவான் நம்பி எப்ப பின்னாடியே உடனே வந்துட்டியா யாரா சொல்றா என்ன உடா என்ன உடா அப்பா எதுக்கு இவ்வளவு கோபப்படுறா? கோபமே வராது என்னோட தந்தைக்கு. நீ ஏன் இவ்வளவு கோபம்? எல்லாம் எனக்கு தெரியும் தேவடியா வீட்டுக்கு நீ மட்டும் வந்துட்ட எப்படியா அப்பா கூட இருந்தா சரியா போயிருந்துட்டு அவ்வளவு கேவலப்பட்டு குடும்பம் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்து இருப்பீங்க. ஜீவா நீ குறை தீர்த்தது போதும் புறப்பட அரண்மனைக்கு போ. அப்படிலாம் வர முடியாது. ஒரு குறையை பாதியில விட்டு வந்தால் நாட்டு மக்கள் வந்து பேசுவாங்க. ஒரு குறையை கூட தீர்க்க முடியாது. நாட்டு இளவரசர் இவெல்லாம் ஒரு இளவரசரா அப்படின்னு காலியா வந்திருப்பவர்களுடைய தாய் தந்தையர்கள் தாய் தந்தை என்றால் உனக்கு மாமியார் மாமனார் மற்ற பிறகு யாரோ உங்க மாமியாருக்கு மருமகள் அப்பேற்பட்ட மரியாதை கொடுத்துக்கூடாது. மாமியாருக்கு மரியாதை கொடுக்குறதுனா இதுதானா அப்படின்னு உன்னை பார்த்து கத்துட்டு போய் காலில் உங்க மாமியாருக்கு பாதை பூஜை செய்யணும். நல்லா இருக்குதுமா பட்டு கொஞ்சம் செல்ல கொஞ்சம் நீங்க சுமார் இதெல்லாம் பார்த்தா வேலை ஆகாது. சுமாரா 2 பேர் வச்சுக்கிறீங்க உட போர்த்தல எத்தாட்ட பேர் சாமான பாகம் பிரிக்க போறேன் உட போர்த்தல இந்த அரகர் தேசம் பாகம் பிரிக்க போறேன் 2 போல போறேன் ஊத்துக்கு மேல இருந்து ஆரம்பிக்கிறேன். நெஞ்சு ஓங்கி வெட்டுறேன். நெஞ்சு வெட்டினா நெஞ்சு உனக்கு அந்த உனக்கு வேலை முடிஞ்சு போச்சா சும்மா இருக்குது காலை வெட்டுறமா காலை வெட்டுறேன் காலு உனக்கு அந்த பூச்சம் போட்டல அரகத்தே சரி
இங்க இருக்காதடா ஓட்டு பக்கத்துல மாயாடு போயாரு போ என் புள்ளி பங்கு போடவா வந்திருக்கிறேன் வித்தியாசம் இருக்கட்டா வந்து ஒரு காய்கறி பால் பழம் கொடுத்து பண்ணையை வரைக்கும் வைத்தேன் மடிவாசப்பட்டு விடுவாரு திருமணத்திற்குண்டான சம்மதத்தினை மாமியார் கிட்ட போய் கேட்டணும் நான் அவள் தானே மாமனார் மாமியார் கிட்ட எப்படி கேட்கணுமோ அது என்ன கேட்டணும் நீங்க உள்ள போய் போ சீக்கிரம் வரியா சீக்கிரமா வந்துறப்போ மாமனார் மாமியார் வந்துட்டாங்க போ உள்ள போ வந்துறியா என்ன திருப்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் அதே ஒரு விட்டு பார்த்துக்கா மாமனார் மாமியார் இல்ல போ தேவனு கூட வரேன் போ தரேன் நான் கண்டுபிடிச்சேன் அதே நான் கண்டுபிடிச்சேன் போங்க வரேன் காத்துட்டே இருக்கணும் போல இருக்குதுயா அக்கா 6 மாசம் அதுக்கு அப்புறம் சரியா போய் போ வாரமா நிக்கிட்டான் அப்போ பேங்க் ரொம்ப இருக்குடா போ என்ன திருப்பி கூட பார்க்க நீ உள்ள பாக்குறதுக்கு எல்லாரானோ அதே இப்பயே சுத்தி முடிச்சு உண்மை என்ன ஆம்பளை பசங்களை எடுத்து பாருங்களா லவ் பண்ணாத வரையும் நல்லா இருப்பானுங்க இந்த லவ்ன்ற ஒரு கர்மாதத்துல விழுந்துட்டானுங்கன்னு வச்சுக்கா அப்பன் சொல்லணும் அன்னைக்கு அப்பனும் ஆதாரம் சொல்லையா பையன் என்னால முடியலப்பா ஒரே ஒரு டைம் ரேஷன் கடைக்கு போய் கையிலாக வச்சு எதனா பொருள் வாங்கினாயப்பா எங்க பார்த்தா ஒரு செடின்னு அவங்க ஆள் போன் பண்ணிட்டமே டார்லிங் எங்க இருக்கிறீங்க வாங்கன்னு இந்த சூத்து பேர் சங்கு அந்த பைக்கை திரும்ப வாங்குங்க நேரா எடுத்து போய் புளியாமத்துல விட்டு மச்சா வாய் கால் வாங்கி போச்சு வருவாங்க அதுல சேர்த்துட்டு ஏடா பாயில எல்லாம் அழைச்சு போறீங்க ஐயோ ரொம்ப நல்லா ஆச்சு நீ ஏன் இந்த மாதிரி சூத்து பேசுற பைக்ல யாரு போன வரையா கால் வாங்கி போய் வந்தா அவனால மாறிக்கிறாரு எப்ப பாரு போன்ல கறந்துறாரு அவரு இல்லம்மா நமக்குள்ள நான் அந்த மாதிரி ஆயிட்டானே அத்தை மரியாதை கட்டு நான் பேசிக்காத யார் கேட்ட நான் பேசிக்கிறேன் என்ன வந்து அப்படி கூப்பிட்டு உனக்கு தகுதி ஏய் யாரா யாராச்சு புடிச்சிங்களா என்ன தகுதி வச்சியா கூப்பிடுற தகுதி தராதரம் பார்த்து வருவது காதல் கிடையாது அத்தை மனதோட மனதாக ஒன்றாக சேர்ந்து நீங்க நானும் அவரை காதலிக்கின்றோம் வெகு விரைவில் திருமணம் செய்து கொள்ள போகின்றோம் நீங்க வாயை திறந்து மருமகளேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க பாக்கியாமா பாக்கியா உன்னை பார்த்து மருமகன் வந்தமா டேய் மத்த யார பார்த்து மருமகன் நம்ம யார் எவ்வளவு பேர் யாரு என்ன பத்தி கேளுமா எனக்கு தெரிஞ்ச ஆசீர்வாதிட்டா அடிவாத்தா லவடிக்கு போடு நான் எடுத்துட்டா சாமானா எடுத்து பாருங்க இந்த ஆட்டம் ஆடுறியா இதே ஆட்டம் வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க வேண்டிய தானே உனக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல எங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து உனக்கு என்ன செவடி அப்படி தான் சொல்லுவாங்க ஏய் அது என்னமோ உள்புத்து இருக்குது பாலாஜா பஸ் ஸ்டாண்ட்ல நாடு சொல்ல மாட்டேன் சொன்னா நல்ல மாதிரி எப்படி நாடகாரங்க நான் காலைல போறேன் இந்த அவனால போய் அசிங்க பார்த்தாதே நாடகாரங்க நாடகம் முடிச்சுட்டு கொண்டை போட்டு உக்காந்து இருப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல உக்காந்து இருக்கிறோம் வேணாம் இப்படி செஞ்சு சைடு நாடகத்துக்கு வருது எல்லாரும் உக்காந்து இருக்கணும் இவன் என்ன பண்ணா திப்பு திப்பு திப்புன்னு யாரோ கொண்டை போட்டுங்கிறாங்க நாடகாரன் தான் போய் புச்சிட்டு இருக்கிறாங்க கொண்டே அது நாடகாரில் குறிகார் பொம்பளை போட்டு அங்க ஓச்சி அம்சாங்க இவனே அங்க காடு வேண்டி தான்டா உன் வீரத்தை இங்க வந்து சமா சுமான்ற அட சப்ப தெரியாம புடிச்சமா அது தெரியாதா வந்து பாக்கணும் ஊருக்கு அழிச்சிட்டு போச்சு அவன் பார்த்துட்டால இந்த புலகத்துக்கே தெரியுமாடா அப்படியே கேவடி அழைச்சாவா அத்தை மரியாதை மரியாதை யாருக்கு யாருக்கு யார் அத்தை? நீ வந்து எனக்கு மருமகளா எந்த தகுதி வச்சு என்ன அத்தனை கூப்பிடுறேன் ஏய் வெட்டி குடுவை வெட்டி நாயே தொடப்ப கட்டை அடி தொடப்ப கட்டிக்கு பட்டு குஞ்சு தேவை பட்டு குஞ்சு பட்டு குஞ்சு வேணும் ஏய் என் மகன் மேல நீ ஆசைப்பட்டுட்டே அதிகமா சொய்ய எம்மா பணம் வேணும் எம்மா பணம் வேணும் எம்மா கொடுக்குறேன் வாரிக்கிட்டு ஓடி போடு எவ்வளவு வேணும் 10 லட்சம் வேணுமா 20 லட்சம் வேணுமா இல்ல 1 கோடி வேணுமா எத்தனை அந்த 10 லட்சம் வேணாம் தேவைக்கு அப்புறம் கூட்டு ரோட்ல டீ வாங்க டீக்கு வாங்க ஒரு 10 பாதம் ஏய் கோடி ஏய் அது நான் கிடையாது யாரை பார்த்து சொல்ற ஏய் அது நான் கிடையாது என்ன தீக்கு போட்டுறாங்க ஏய் நானடி உன்னோட 10 பாதம் மூஞ்சி யார பச்சை 10 ரூபாய் வாங்கிக்கிறியா மூஞ்சி கோவிந்தா கோவிந்தா தாப்பா 30 ரூபாய் கொடுத்து 3 மாசம் ஆகுது இன்னும் கொடுத்துருக்கா ஏய் வேணாம் வேணாம் உனக்கு எப்ப பணம் வேணும் வாரி கலாசம் வாங்கிக்கோ ஏமாடா அவன 10 ரூபாய் கொடுப்பா மரியாதையா சொல்றேன் ஐயோ ஓவரா ஆறாளே போய்டா யாரியா ஓவரா எதை கொண்டாடுறான் நீ தெரியா எதை கண்டாரு நீ எதை கொண்டியா நீ எதை கண்டிச்ச? ஏய் ஏய் அப்படியே ஆட்ட மாறியா அடி குழி காசு கொடுத்தாங்க லலல லலல அடிப்பாடி லலலா லலலா அடிப்பாடி லலலா லலலா அடி லலலா லலலா
பைத்தியம். ஒருத்தரே பைக்கு மறிக்கிறோம். அத்தை, வேணாம் வேணாம் இவ்வளவுதான் உனக்கு மரியாதை அவன் மகனுக்கு கிடைக்க போயிடும். கடைசியா கேக்குறேன், உங்களுடைய வாயை திறந்து என்னை பார்த்து மருமகளை என்று அழைக்க முடியுமா முடியாதா? நாயே, இந்த மூஞ்சி பார்த்து மருமகள் என்று எப்படி அழைக்க முடியும்? என் மகனுக்காக எத்தனையோ நாட்டு இளவரசர்கள் காத்து கொண்டிருக்காங்க. இந்த மூஞ்சி எனக்கு மருமகளா? நீ எனக்கு மருமகளா? நாட்டு மகாராணி உனக்கு அவ்வளவு இருக்கு சொல்ல காசு வேணும் தரலோக்கல. அதை விட நான் லோக்கல் வாடி. பாடி பாத்தலமா? பாடி பண்ணாம கையை சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சம்மதத்தானா சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கை தொடலாமா